அந்த சங்கிலியை சத்தியஞான சிவையை சுற்றி சங்கிலி போட்டிருக்கிறாங்க. இந்த சங்கிலியை வந்து எல்லாரும் உடம்புல மேலே படும்படியாக எல்லாம் வச்சுக்கிறாங்க. வியாதிகள் இருக்கிறதுல ஆ அந்த வியாதிகள்லாம் அடிச்சு போகிறதுக்காக தான் சங்கிலி எடுத்து மேலே போட்டு உடம்பெல்லாம் போட்டு ஒரு ஐதீகமாக இது அதிகமாக நடக்குது. ரொம்ப வருஷமாக நடந்துட்டு அது இருக்கு. ஆரம்பத்தில் ம் கட்டளத்துக்கு அஸ்திவாரம் போட்டால் சரியாக படல. சரிங்க. ஐயாவினுடைய அருளால் இந்த சங்கிலி வடிவம் அடையாளம் காட்டுச்சு. சரி. அந்த அடையாளத்தை வச்சு அஸ்திவாரம் போட்டு கட்டடம் கட்டினாங்க. அதாவது சங்கிலி அடையாளம் வச்சு தான் சத்தியஞான சிவ இதுக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு நினச்சி. அது அடங்கி இருக்கிறதுனால சரிங்க. அந்த சங்கிலி எடுத்து உடம்பெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேட்டோம்னா நம்ம உடல்ல என்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் அத்து போகும். அந்த நம்பிக்கை ரொம்ப வருஷமா இருக்கு. நம்பிக்கையால் தான் எல்லாரும் அதை எடுத்து மேலே போட்டு. அதாவது இங்கே வந்த பிறகு தான் பார்த்த உடனே எல்லாருமே மேலே போட்டுக்கிறாங்களே என்ன இதுன்னு விவரம் கேட்போம். ஐயா பெரியவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஐயாவுக்கு எந்த ஊருங்க? சேத்தியாத்தோப்பு. சேத்தியாத்தோப்பு வீரமுடையா நத்தம்னா ஐயாவுடைய பேருங்க? சோமு. என்ன வயசு ஆகுதுங்கய்யா? 52 வயசு ஆகுது. நீங்கள் வருங்காலத்துலலாம் அப்படி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு பெரியவர் கூட இப்போ போடுறாரு. எல்லாரும் போடுறாங்க. இந்த போட்டு போயிட்டு உடம்புல வியாதி இருக்கு. ஆமாம். அது அத்து போகணும்னு நினச்சா இதை 3 தடவை போட்டோம்னா 3 பூசத்துக்கு வந்து 3 தடவை போட்டு அதை காய்ச்சோம்னா நம்ம உடம்பு சௌரியமாயிரும். அந்த நம்பிக்கை தான், அருள் தான். நல்லது. இப்போ